உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜேடி. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 4th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 4.4 பார்க்கலாம். கொஸ்டினை ரீட் பண்றேன் கவனிங்க. An element del L equals del xi cap is placed at the origin and carries a large current I equal to 10 A. What is the magnetic field on the y-axis, which is at a distance of 0.5 meter, given del x equals 1 centimeter? We are supposed to refer figure 4.8. படம் என்னங்கிறத பார்க்கலாம். See, this is a long wire which is placed parallel to x-axis. இதுல ஒரு சின்ன length or segment of length நான் கன்சிடர் பண்றேன். That is del x. இந்த del x உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். இந்த பாயிண்டர் ஹெட்ல இருந்து இந்த எண்ட் வரைக்கும், இந்த ஹெட்ல இருந்து இந்த ஹெட் வரைக்கும் உள்ள இந்த ஸ்மால் லென்த் வந்து 1 சென்டிமீட்டர். இட் இஸ் கிளியர்லி given. இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ஒயர்ல கிட்டத்தட்ட 10 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. இஃப் கரண்ட் இஸ் பாசிங் அட் பாயிண்ட் பி, வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இந்த பாயிண்ட் பி எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, ரைட்? அப்போ நம்ம கொஸ்டின் மூலமா நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, பி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ல 10 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுற இந்த ஒயர்னால எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிங்கிற பாயிண்ட்ல, தட் இஸ் 0.5 மீட்டர்ஸ்ல கிரியேட் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோமா? ஸோ இந்த கொஸ்டின் உனக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா கன்வே பண்ணுது. என்ன அப்படின்னா, இட் இஸ் லிட்ரலி பாயட்-சாவர்ட்ஸ் லா, ரைட்? அப்போ வாட் இஸ் பாயட்-சாவர்ட் லா? ஒரு லாங் கரண்ட் கேரிங் ஒயரை நான் எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஒயர்ல, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒயர், ரைட்? அப்போ இந்த ஒயர்ல கரண்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்னா, பை கனெக்டிங் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இந்த பக்கம் பாசிட்டிவ், தட் இஸ் ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ், தட் இஸ் லோ பொட்டன்ஷியல். அப்போ கன்வென்ஷனலி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் நோக்கி உனக்கு என்ன பண்ணும்? கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ஒயர்ல ஏ டு பிங்கிற இந்த டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆகுது, ஆர் ஃப்ரம் பாட்டம் டு டாப் கரண்ட் பாஸ் ஆகுது இந்த ஒயர்ல. ஸோ ஹியர் வி ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் கார்க்ஸ்க்ரூ ரூல். இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய thumb represents the direction of flow of current, and the finger which curls around the conductor or current carrying conductor makes its magnetic field. அப்போ இதுல ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா புரியுறது என்ன அப்படின்னா, கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ இப்போ நம்ம டயக்ராம்ல பார்த்த கொஸ்டின் அப்படியே கம்பேர் பண்ணி பாரு. ஸோ திஸ் இஸ் த கரண்ட் கேரிங் கண்டக்டர். அப்போ தம் வந்து இந்த டைரக்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படி இருந்தா ஃபிங்கர் வந்து என்ன பண்ணும்? ஃபிங்கர் வில் கர்ல்ஸ் அரவுண்ட் த கண்டக்டர் திஸ் வே. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த ரீஜன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகிற ரீஜன்ல 0.5 மீட்டருக்கு அப்புறமா எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுங்கிறத நம்ம ப்ராப்ளத்தில் என்ன பண்ண போறோம்? கால்குலேட் பண்ண போறோம். ஸோ லிட்ரலி பாயட்-சாவர்ட்ஸ் லா பேஸ்ட் ப்ராப்ளம், சரியா? ஸோ கொடுத்த டயக்ராம் அப்படியே நம்ம இல்லஸ்ட்ரேட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் த லார்ஜ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆஃப் ஸ்மால் எலமெண்டல் லென்த் del x, which is 1 centimeter along x-axis, right? அப்போ இந்த x-axis அப்படின்னாவே இதனுடைய கோஆர்டினேட்ஸ் உனக்கு தெரியும். திஸ் இஸ் I, represented as I, right? Fine. அப்போ இந்த டைரக்ஷன்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரா உனக்கு என்ன ஃபீல்டு இருக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதுதான் மேக்ஸ்வெல் கார்க்ஸ்க்ரூ ரூல் உனக்கு சொல்லுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இந்த லொகேஷன்ல ஆர் ஏரியால 0.5 மீட்டருக்கு அப்புறம் பாயிண்ட் பி இஸ் லொகேட்டட். இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அலாங் ஒய் ஆக்சிஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலி ரெப்ரசன்டட் வித் ஜே கேப், ரைட்? இதெல்லாம் நம்ம கோஆர்டினேட்ஸ்ல நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிவன் டேட்டாஸை நம்ம ஃபர்னிஷ் பண்ணிடலாம். கிவன் இந்த ப்ராப்ளம் கரண்ட் வந்து 10 ஆம்பியர், ஸ்மால் elemental length of the long wire is 1 centimeter,
பீயிங் லென்த் நம்ம சென்டிமீட்டரில் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. ஸோ we are in a situation to convert centimeter into meter. ஸோ அதுக்காக 100ஆல் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். ஸோ ஐ காட் அ வேல்யூ 0.01 மீட்டர், ரைட்? சிமிலர்லி இந்த பிங்கிற பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படின்னா 0.5 மீட்டர் அப்படின்னு இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி த பாயிண்ட் பி இஸ் லொக்கேட்டட் ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக ஒய்னே நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ் ஏர்லியர், this problem is purely Biot-Savart law based problem. So Biot-Savart law உனக்கு Biot-Savart law உடைய formula or expression உனக்கு clear-ஆ தெரியும். dB vector equals mu naught by 4 pi I dl cross r cap by r square னு இருக்கும். ஜெனரலா I dl னு யூஸ் பண்ற இந்த டேர்முக்கு பதிலா I into del x அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்றோம், ரைட்? ஃபைன். ஸோ இதனுடைய யூனிட் வெக்டர் r cap perpendicular to the surface இருக்கும். ஸோ it depends. ஸோ del x அப்படிங்கிற இந்த டேர்ம் இஸ் along x axis. இங்க பாரு, இந்த del x அப்படிங்கிறது x axisல இருக்குது. and r cap is along y axis இந்த டைரக்ஷன்ல. ஸோ del x வெக்டார் அப்படிங்கிற டேர்மை del xi அப்படின்னு நோட்டேட் பண்ணலாம் கோஆர்டினேட் சிஸ்டம் ஐடியா படி. r cap அப்படிங்கிறத j capனு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபர்னிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம், ரைட்? ஃபைன். ஸோ ஆஸ் வி நோ dB வெக்டார் ஈக்குவல்ஸ் mu naught by 4 pi I del x. ஆக்சுவலாக நல்லா கவனி, இங்கே ஃபார்முலாவில் del x வெக்டார்னு இருக்கு. del x வெக்டார் கேன் பி ரீப்ளேஸ்ட் as del x I capனு எழுதலாம் இல்லையா? and this r cap can be labeled as j cap. Coming back, the same mu naught by 4 pi I del x vector இருந்ததை del x I cap and r cap இருந்ததை j cap நான் ரெப்ரசன்ட் பண்றேன். Is that very clear? இந்த ப்ராப்ளத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் கண்டுபிடிச்சா போதாது, in what axis magnetic field exists அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். So or based on cross product, I cap cross j cap gives you what? K cap. So இந்த இடத்துல உள்ள I cross j க்கு பதிலா I am replacing with K cap, right? And we pretty well know mu naught அப்படிங்கிற constant takes the value 4 pi 10 to the power minus 7. So இந்த மேல உள்ள ஃபார்முலால mu நாட்டுக்கு பதிலாக 4 pi 10 to the power minus 7 அப்ளை பண்ணுறேன். ஃபார்முலாவில் ஆல்ரெடி 4 pi கீழே இருக்குது. அண்ட் I அப்படிங்கிறது 10 அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ 10 del x வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? 0.01 சென்டிமீட்டர், ரைட்? அந்த வேல்யூவை del xக்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் y அப்படிங்கிறது p அப்படிங்கிற பாயிண்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா 0.5 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. So being it is squared, 0.5 now square பண்ணும்போது 0.1 by 0.25 and the power 10 power minus 7 as it is. மேல உள்ள 4 pi நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். So remaining terms is this. அப்போ இதை நான் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது I am getting 0.4, right? 0.4 into 10 to the power minus 7. இது ஒரு ரியல் நம்பராக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெசிமல் நான் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்றேன், அதே 10ஆல டிவைடும் பண்ணணும் இல்லையா? See here, இங்க ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்றேன், அதே 10ஆல நான் என்ன பண்ணணும்? I am supposed to divide the same. So on multiplying 0.4 as well as 10, I am getting 4. Hope you are clear with this, right? The 4 எனக்கு கிடைக்குது. கீழே இருக்கிற 10 பவர் பிளஸ் 1 மேலே வரும்போது மைனஸ் 1 ஆகும். ஆல்ரெடி பவர் மைனஸ் 7 இருக்கிறது becomes 10 பவர் minus 8 டெஸ்லா. being magnetic field, டெஸ்லாங்கிற யூனிட் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். Hope you are clear with problem number 4.4. Thank you all. See you in the next video.